Hi friends, welcome to Sakthiskitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேக் பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் டைம்லே நம்ம வந்து சூப்பரா வரும். இதை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. வீட்ல இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்ய போறோம். அதாவது மைக்ரோவேவ் அவன் இல்லாம பீட்டர் இல்லாம எதுவுமே நம்ம இல்லாம ஒரு அருமையான ப்ளைன் கேக் செய்ய போறோம். இது வந்து யாருக்கு டெடிகேட் பண்றேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர், அதாவது நம்ம ஃபேமிலியில ஒரு ஆள், அபூர்வமரி என்ற ஜெனி, அவங்க தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக இந்த கேக் கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு பர்ஃபெக்டாக செய்கிறோம். இன்னைக்கு ஜெனி பேரை சொல்லி நம்ம எல்லோரும் கேக் சாப்பிட போகிறோம். ரொம்ப அருமையாக வரும். வாங்க செய்யலாமா? இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் கப் மெஷர்மெண்ட் சொல்கிறேன், கிளாஸ் மெஷர்மெண்ட்டும் அதே வேணாலும் எடுத்துக்கங்க. நான் கப் மெஷர்மெண்ட்டாக சொல்கிறேன். இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா இதில் மிக்சியில் பீட் பண்ணால் ரொம்ப நல்லா வரும். இப்போது 1/2 கப் சுகர். நான் வந்து பவுடராக இருக்குது இந்த சுகர், நீங்கள் வெறும் சுகராக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சுகர், 1/2 கப் எண்ணெய், அதாவது வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். 1/2 கப் சுகர், 1/2 கப் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கிறோம், ரீஃபைண்ட் ஆயில் அதுவும். இதை சேர்த்து நம்ம ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி கொண்டு வர போகிறோம். பாருங்கள், அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக ஆகிடணும், அது வரைக்கும் நீங்கள் அரைக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம். பவுல் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கட்டுங்க, அப்போ தான் நம்ம அந்த மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய பவுலாகவே எடுத்துக்கோங்க. இப்போது 1 கப் மாவு சேர்த்துக்கலாம், அதாவது மைதா மாவு. இந்த மைதா மாவு இந்த மாதிரி சில்வர் ஃபில்டரில், இந்த ஜூஸர் ஃபில்டரில் நீங்கள் போட்டுக்குங்க. இது கூடவே நம்ம பேக்கிங் சோடா போட்டு நல்லா சலிச்சு எடுத்தோம்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி, இந்த கட்டிலாம் இல்லாமல் பேக்கிங் சோடாவும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி சூப்பராக வரும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸிங் நம்ம செய்கிறோம். இந்த மைதா மாவு கூடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் கடையில் கேட்டு பாருங்கள், பேக்கிங் பவுடர்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. கூடவே பேக்கிங் சோடான்னு தனியாக கடையில் கிடைக்குங்க, அது 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாமே 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் 1/4 கிலோ மாவுக்கு. பேக்கிங் சோடா இந்த மாதிரி தாங்க, பிஸ்கட்க்கு கேக்குன்னு நீங்கள் தனியாக நீங்கள் பேக்கிங் சோடா கேட்டால் இந்த மாதிரி கடையில் கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போது இதை நம்ம அப்படியே இந்த ஃபில்டரில் போட்டு நம்ம சலிச்சு எடுத்துடலாம். இப்போ இது ஜலிச்சு எடுக்கும்போது நம்ம அந்த கட்டிகள் தெரியும் பார்த்தீங்களா? இப்போ இந்த லாஸ்ட்டாக இருக்க கட்டிகள்லாம் நம்ம கையிலே உடச்சி விட்டுருங்க. இதுக்காக தான் நம்ம ஜலிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கட்டி கட்டி இல்லாமல் இருந்ததுன்னா கேக் நல்லா வரும். இப்போது இது கூடவே நம்ம வெண்ணிலா எசன்ஸ் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அந்த முட்டை வாசனை வராமல் இருக்கிறதுக்கு தான் வெண்ணிலா எசன்ஸ், இல்லைனா முட்டை வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப டைட்டாக மாவு கொஞ்சம் இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 1/2 கப் பால் சேர்த்துக்குங்க. 1/2 கப் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரே பக்கமாக தான் சுற்றணும், 2 பக்கமும் சுற்றி நீங்கள் வந்து பசையக்கூடாது. மாவு எப்பயுமே மிக்ஸ் பண்ணும்போது ஒரே பக்கமாக சுற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கரெக்டாக பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி அப்படியே மேலே ஊற்றுனா அப்படியே லைனாக அப்படியே ஊற்றுது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ ஒரு கேக் ட்ரேயில் பட்டர் வேணாலும் பட்டர் தடவிக்குங்க. இதில் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். எல்லா பக்கமும் நல்லா சுற்றி சைடு எல்லாமே தேய்ச்சி விட்டுட்டு பட்டர் ஷீட் போட்டுருங்க. பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு மேலே மைதாவை ஸ்ப்ரிட் பண்ணி விட்டுருங்க, எல்லா பக்கமும் ஒட்டாமல் நல்லா வரும். ட்ரேயில் பாதி தாங்க ஊற்றணும், வேகும்போது உப்பி வரும். இந்த ட்ரேயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு டேப் பண்ணுங்கள் நல்லா, அப்படி மேலே இப்படி தட்டி தட்டி விட்டிங்கன்னா உள்ளே இருக்க பபுள்லாம் மேலே வந்துடும். ரொம்ப பபுளாக இருக்காது கேக்கு. இப்போது நான் யூஸ் பண்ணாத வேஸ்டான ஒரு இட்லி பாத்திரம் தான் இது. இது காலியாக தான் இருக்குது, உள்ளே எதுவுமே தண்ணி எதுவுமே வைக்கல. இட்லி பாத்திரம் சூடாக இருக்குங்க. ஒரு 10 மினிட்ஸ் சிம்லே வச்சு நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கேக் ட்ரேவே வச்சிடுறேன். வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது கண்டிப்பாக ஒரு 55 மினிட்ஸ் ஆச்சும் வரணும். சப்போஸ் உங்கள் இட்லி பாத்திரத்தில் கேப் இருந்ததுன்னா இந்த மாதிரி தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஹீட்டெல்லாம் வெளியே போகாத மாதிரி நீங்கள் ஒரு தட்டை செலக்ட் பண்ணி அது கூடவே நீங்கள் க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க, நல்லா வரும். இப்போது பேனில் செஞ்சுருக்கேன், பேனில் படக்கூடாது இல்லையா, அதனால் ஒரு கப் வச்சு அதுக்கு மேலே வச்சுருக்கேன். பாருங்கள், கிளாஸ்லேயும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. கிளாஸில் வைக்கிறது வந்து ஒரு 25 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுது. பட் ஆனால் ட்ரேயில் செய்கிறது வந்து 55 மினிட்ஸ் 60 மினிட்ஸ் கிட்ட வருது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு கிளாஸில். உடனே குழந்தைங்களுக்கு நம்ம இது செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது கேக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தோம், நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ கேக் கிடச்சிது. ஒரு 50 ரூபா 60 ரூபா
திங்ஸில் 3/4 கிலோ கேக் கிடச்சிது எனக்கு. ரொம்ப அருமையாக இருக்குல்ல, சாஃப்டாக இருந்துச்சு, சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ இட்லி பாத்திரம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போது இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு ஸ்டிக்கோ இல்லை இந்த மாதிரி கம்பி உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். சுடுதுங்க ரொம்ப. இப்போ இதை நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம இதை எடுக்கணும். அது வரைக்கும் இதை நம்ம எதுவுமே தொடக்கூடாது. கேக் வந்து சைஸை பொறுத்து தான் வேகிற டைமும் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் சின்னதாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 25 மினிட்ஸ்லேயே கொஞ்சம் பார்த்துருங்க. கொஞ்சம் பெருசாக வச்சிங்கன்னா 45 மினிட்ஸில் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்படி வேகலாம் இன்னொரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். கத்தி வச்சு ஓரம்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கவுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும். நம்ம ஒட்டவே இல்லை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ பட்டர் ஷீட் எடுத்துடலாம். அழகாக வந்துடும், எடுக்கும்போதே இப்படியே வந்துடும். சூப்பராக வந்திருக்குங்க, கேக் அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு 250 கிராம் மாவில் கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட நினைக்கிறேன் இது. ஏன்னா அவ்வளோ பெருசு வந்தது, நல்லாவே இருந்தது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக வந்ததுங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி பழைய பாத்திரத்தை தூக்கி போடாதீங்க, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா நடுவில் எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. நான் அழுத்தி காமிச்சிட்டேன், உங்களுக்கு தெரியணும்ல, அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. அதனால் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு டிவி பார்க்குற பழக்கம் இதெல்லாம் எதுவுமே கிடையாதா. வேலை முடிஞ்சால் இந்த மாதிரி ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய முடியும். வந்துருச்சுங்க, இங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள், எல்லாமே வெந்திருக்கு பாருங்கள். பபுள் பபுளாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சரி, இதை நம்ம அழுத்தி காமிச்சிடலாமா எப்படி இருக்குன்னு. சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்குல்ல கேக்கு. பீட்டர், அவன் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அப்படியே நம்ம செஞ்சிட்டோம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.